உன்னை தூக்குனா அவன் வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் தூக்கிட்டேன். இது எல்லாத்தையும் விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. எப்படியோ அந்த ஆதி என்னை சும்மா விட மாட்டான். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என்னை எப்படியும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான். அது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நான் இப்படி ஏன் பண்றேன்னா, எனக்கு இன்னும் நிறைவேறாத சின்ன சின்ன ஆசையெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடத்திக்கலான்னு பாக்குறேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? நீ எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டியா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா என்னை விட்டுரு. அதுதான் உனக்கு நல்லது. பாரதி, நல்லது கெட்டதெல்லாம் அதை நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு நீ சந்தோஷத்துல ஷாக் ஆயிடுவேனா பாத்துக்கேன். நான் அந்த வீடியோவை அந்த ஆதி கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பிளான் போட்ட அதே நேரத்துல வேற ஒரு விஷயத்துக்கும் பிளான் போட்டேன். அது என்னன்னு கேட்டா ஷாக் ஆயிடுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம். பாரதி, சீ, அசிங்கம் பிடிச்சவனே, நீ எல்லாம் மனுஷனா? இன்னொருத்தர் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? பாரதி, இந்த வெக்கம், மானம், சூடு, சொர்ண, இந்த சூலாயுதம் இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. என்ன அதெல்லாம் சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. பாரதி, பிறந்துட்டோம், சந்தோஷமா வாழ்ந்தோமா, அனுபவிச்சோமான்னு இருக்கணும். பாரதி, இப்ப நீ என்ன பண்ற? சமத்து பொண்ணா அமைதியா இருப்பியா? மாமா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நம்ம கல்யாணத்துக்கு தேவையான மாலை, தாலி, புடவை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். கூடவே நம்ம கல்யாணத்துக்கு ரோகிதரையும் கூட்டு வந்துடுறேன். இங்க பாரு துரை, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா என்னை விட்டு உயிர் பொழைச்சு இங்க இருந்து போயிடு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. எங்க அண்ணனை எடுத்து பேசுறியா நீ? என்னடா அண்ணிய போய் அடிக்கிற? சாரிண்ணே. அன்பா சொன்னா கேட்டுக்க போறா. சரிண்ணே. இப்படி அடாவடித்தனம் பண்ணக்கூடாது. சரிண்ணே. பாரு, என் தங்கம் பாவம் இல்ல. அது மட்டும் இல்ல, அடிச்சு கண்ணம் சவந்து போச்சுனா அண்ணனுக்கு அதை பார்த்தா அப்புறம் மூடே வராதுடா. ஜாலியா இருக்க முடியாதுல்ல. டேய் ஜாகிரதா, என் தங்கத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. இதோ வந்துடுறேன். மேல கைகி பட்டுச்சு உரிச்சிருவேன்.